Hello guys, this is lovelyHACKER. இந்த சாங்கில் வர மாதிரியான எஃபெக்ட்ஸ் எல்லாம் நம்மளோட வீடியோவில் ஒரே கிளிக் பண்ணுறது மூலிமா ஈஸியாக எடிட் பண்ணி நம்ம இன்ஸ்டா ஸ்டோரிலையோ இல்லை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லையோ வைக்கிற மூலிமா ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி வேறு லெவலில் கெத்து காட்டலாம். நார்மலாக ஒரு போஸ்ட் போடுறதுக்கும் இதில் எடிட் பண்ணி போடுற போஸ்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் மாஸாக இருக்கும். இது ஒரு லைட் வெயிட் ஆப் தான். மற்ற அப்ளிகேஷனில் இருக்க மாதிரி கொச்சன்னு நிறைய ஆப்ஷன் இல்லாமல் சிம்பிளாக ஈஸியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவல் அப்ளிகேஷன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தால் உடனே lovelyHACKER தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்தி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அப்ளிகேஷனோட நேம் GoCut. இது நமக்கு ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. இதோட ஹோம் பேஜில் பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக நமக்கு நிறைய டெம்ப்ளேட்ஸ் அவைலபிளாக இருக்குது. நம்ம வீடியோக்கு எந்த டெம்ப்ளேட்ஸ் ஏற்ற மாதிரி இருக்கோ அதை நம்ம கிளிக் பண்ண மூலிமா சைடில் பார்த்திங்கன்னா யூஸ்ன்னு இருக்கும். அது லோட் ஆகி முடிஞ்ச பின்னாடி நம்ம வீடியோவையோ இல்லை ஃபோட்டோவையோ வந்து அங்கே சூஸ் பண்ண சொல்லி கேட்கும். எக்கச்சக்கமான எஃபெக்ட்ஸ் வந்து இதில் நமக்கு டெம்ப்ளேட்ஸாக அவங்களே கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இது பிடிக்கலன்னா சென்டரில் இருக்க ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி நம்ம வீடியோவை சூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா நம்மளேவும் இந்த எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு வீடியோவை சூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃபோட்டோவையும் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எத்தனை வீடியோனாலும் இதில் வந்து ப்ளஸ் ஐக்கான் அழுத்தி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ், ப்ரஷ், அப்படியே ஸ்டிக்கர்ஸ் கட் பண்ணுறது, சாங் ஆட் பண்ணுறது பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. விஎஃப்எக்ஸ் கிளிக் பண்ணதும் பார்த்திங்கன்னா அதில் எக்கச்சக்கமான எஃபெக்ட்ஸ் இருக்கும். இது எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ஆப்ஷன். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இதில் இருக்க ஒவ்வொரு எஃபெக்ட்ஸையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதில் இருக்க ஒரு எஃபெக்ட் நீங்கள் இதிலேருந்து இந்த டைமுக்கு வரையும் நீங்கள் ஆட் பண்ணணும்னா அதை அப்படியே அழுத்தி பிடிச்சிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட நேரத்துலேருந்து குறிப்பிட்ட நேரம் வந்து அந்த எஃபெக்ட்ஸ் வந்து நமக்கு ஆட் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு இது எக்ஸைட்டாக வரல அப்படின்னா அந்த எஃபெக்டை நீங்கள் அழுத்தி பிடிச்சி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அதை கிளிக் பண்ணி எதுலேருந்து எது வேணும்ன்ட்டு நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த எஃபெக்ட்ஸ்லேயே மேலே பார்த்தோன்னா ஒவ்வொரு கேட்டகரியாக தனித்தனியாக வந்து நமக்கு வந்து இதில் பிரித்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கேட்டகரியும் நீங்கள் சூஸ் பண்ணி அதில் உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை பார்த்திங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இதில் இருக்க ப்ரீமியம் வெர்ஷன் வேணும்னா நம்ம பணம் பே பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் மோட் வெர்ஷன்ஸ் ஈஸியாக க்ரோம்லேயோ இல்லை ஹாப்பி மோட்லேயோ போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். விஎஃப்எக்ஸ்லேருந்து பேக் வந்தோம்னா அங்கே பார்த்திங்கன்னா ப்ரஷ்ன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ப்ரஷ்ஷோட சைஸ் எவ்வளோ இருக்கும்னு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு உங்கள் வீடியோவில் எந்த இடத்துல எந்த மாதிரி ஷேப்பில் உங்களுக்கு வந்து வேணுன்றதை நீங்கள் இதில் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஒவ்வொரு மூமெண்ட்டையும் பார்த்திங்கன்னா தனித்தனி வீடியோவாக வந்து நமக்கு இதில் கட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த மூமெண்ட்டில் நீங்கள் வந்து எக்ஸைட்டாக வந்து இதில் வரைஞ்சிக்கலாம். அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு வேறு லெவல் ஆப்ஷன் சொல்லலாம். எக்கச்சக்கமான ஸ்டிக்கர்ஸ், மூமெண்ட்ஸ், ஒவ்வொரு மூமெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி இதில் வந்து எஃபெக்ட்ஸ் இருக்கும். அந்த ஸ்டிக்கர்ஸை வந்து நீங்கள் அந்த டான்ஸ் ஸ்டெப்புக்கோ இல்லை அந்த மூமெண்ட்டுக்கு ஏற்ற இடத்துல வந்து அந்த ஸ்டிக்கரை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கும் போது பார்த்திங்கன்னா வீடியோ வேறு லெவலில் வந்து கெத்தாக இருக்கும். இப்போது ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீ ஃபயர் ஸ்டேட்டஸ் கூட பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குது. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அதை ஸ்டேட்டஸை வச்சுருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இதில் எக்கச்சக்கமாக பார்த்திங்கன்னா ஸ்பெக்ஸு, ஏலியன்ஸ், ஃபயர், இது மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டிக்கர்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்திங்கன்னா கேட்டகரி வைஸாக இருக்குது. வேர்ட்ஸ் வேணாலும் வச்சுக்கலாம், ஹார்ட்ஸு, லவ், எந்தெந்த நம்மளோட மைண்ட் செட் கற்றுற மாதிரி எல்லா ஸ்டிக்கர்ஸ் வந்து இங்கே இருக்குது. எமோஜஸ் வேணும் வச்சுக்கலாம். சப்போஸ் இதில் உங்களுக்கு எதுவுமே செட் ஆகலை, நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்தால் இல்லை இன்ஸ்டா பார்த்திங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அதுவும் இங்கே ஸ்டிக்கராக கிடைக்குது. இதில் எதுவுமே செட் ஆகலைன்னா பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஜிப் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அந்த ஜிப்பில் போய்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணி எந்த ஸ்டிக்கர் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நான் இந்த ஒரு ஸ்டிக்கரை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இல்லை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு அதை எவ்வளோ சைஸ் வேணுமோ நீங்கள் ஜூம் பண்ணி அதை கரெக்டாக எக்ஸைட்டாக ஃபிட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நீங்கள் வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த வந்து ஸ்டிக்கர் அந்த இடத்துல ஆட் ஆகிட்டு இருக்கும். அதுக்கடுத்து அந்த ஸ்டிக்கரை கிளிக் பண்ணி எவ்வளோ தூரம் வேணும்ன்ட்டு அப்படின்ட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதை ரொட்டேட் பண்ணிக்கலாம், இல்லை டெலிட் பண்ணுறதுனால டெலிட் பண்ணிக்கலாம். பக்கத்தில் இருக்க சீசர் ஐக்கானை கிளிக் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணுறதுனா ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா லேயர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க மியூசிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் ஃபைலில் இருக்க மியூசிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா பக்கத்தில் பார்த்திங்கன்னா எஃபெக்ட்ஸ், சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட்டில் போய்ட்டு டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஓவர்லேயில் பார்த்திங்கன்னா வீடியோக்கு மேலே வந்து நீங்கள் இன்னும் ஃபோட்டோஸோ இல்லை ஏதாவது வீடியோவோ பார்த்திங்கன்னா லேயரும் நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். லேயர் வேறு எடிட் பண்ணுற ஆப்ஷனும் இதில் இருக்குது. கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷனை ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாத்தையும் நீங்கள் எடிட் பண்ண முடிச்ச பின்னாடி பார்த்திங்கன்னா
மேலே சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்கள் வீடியோவை நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இதில் எடிட் பண்ணால் ரொம்பவே ஈஸியாகவும் சிம்பிளாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ என்ன வேணுன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் புதுசாக வந்திருந்தாலும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தாலும் உடனே நம்ம லவ்லி ஹேக்கர் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்தி ஆளில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வேறு லெவல் செம்மையான வீடியோ நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். அந்த ஒரு தரமான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.